அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி குடும்ப தலைவிகள் அனைவரும் பயன்பெறும் வகையில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் மாதம் ரூபாய் 1000 வாங்கும் பெண்களுக்கும், இந்த திட்டத்தில் இதுவரை விண்ணப்பிக்காதவர்களுக்கும், இந்த திட்டத்தில் நிராகரிக்கப்பட்டவர்களுக்கும், மேலும் இந்த திட்டத்தில் மேல்முறையீடு செய்தவர்களுக்கும், புதிய ரேஷன் கார்டு பெற்றவர்களுக்கும் மிக மிக முக்கியமான மகிழ்ச்சி தரும் செய்திகள் வெளியாகி உள்ளன. இதை பத்தி நம்ம வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழக அரசு பெண்களுக்கு உதவித்தொகை வழங்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி முதல் செயல்படுத்தி வருகிறது. இதற்காக 2,20,00,000 குடும்ப அட்டைதாரர்களுக்கு விண்ணப்பங்கள் வழங்கப்பட்டது. மகளிர் உரிமை தொகை கோரி 1,63,00,000 பேர் விண்ணப்பித்தனர். அரசு அறிவித்த விதிமுறைகளின் அடிப்படையில் 1,15,00,000 பயனாளிகள் தேர்வு செய்யப்பட்டனர். அதைத் தொடர்ந்து மாதந்தோறும் தகுதியுள்ள பெண்களுக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்கப்படுகிறது. இந்த திட்டத்தில் பலர் விடுபட்டிருந்த நிலையில் விடுபட்டவர்களுக்கு மீண்டும் விண்ணப்ப படிவம் வழங்கப்பட வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் அண்மையில் விருதுநகரில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று உதயநிதி ஸ்டாலின் பேசுகையில், கலைஞர் மகளிர் உரிமை தொகை சிலருக்கு விடுபட்டு இருக்கிறது. அப்படி விடுபட்டவர்களுக்கும் கிடைக்கும் வகையில் விரைவில் ரேஷன் கார்டு வைத்துள்ள தகுதியுள்ள அனைவருக்கும் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என்று கூறினார். இந்த நிலையில் மகளிர் உரிமை தொகைக்கான விண்ணப்ப படிவம் மீண்டும் வழங்கப்பட உள்ளதால் பலரும் பெற்றோரின் ரேஷன் அட்டையில் உள்ள பெயரை நீக்கம் செய்து தனி ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பிக்க ஆர்வம் காட்டி வருகின்றனர். 2020 சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ளதால் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விடுபட்டவர்களுக்கும் உரிமை தொகையை வழங்க அரசு முடிவெடுத்துள்ளது. எனவே மீண்டும் பொதுமக்களுக்கு விண்ணப்பங்கள் வழங்கப்பட்டு தகுதியானவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளனர். இந்நிலையில் உதவித்தொகை பெறுவதற்காக பெற்றோரின் ரேஷன் கார்டில் உள்ள பெயரை நீக்கம் செய்வதற்காகவும் புதிய ரேஷன் கார்டு பெறுவதற்காகவும் பலரும் விண்ணப்பித்து வருகின்றனர். இது குறித்து உணவுத்துறை அதிகாரி ஒருவர் கூறுகையில், மகளிர் உரிமை தொகை பெறுவதற்கு குடும்ப அட்டை முக்கியம் என்பதால் பலர் தங்களுடைய பெற்றோரின் குடும்ப அட்டையில் இருந்து பெயரை நீக்கவும் புதிய குடும்ப அட்டை பெறவும் விண்ணப்பங்கள் குவிந்து வருகின்றன. தனி வீடுகளில் தனி முகவரியுடன் தனி கேஸ் இணைப்பு ஆகியவை வைத்திருக்கும் தகுதியான நபர்களுடைய விண்ணப்பங்கள் ஏற்கப்பட்டு வருகின்றன. பல கட்ட ஆய்வுகளுக்கு பின்னரே பெயர் நீக்கம் புதிய அட்டைகளுக்கு ஒப்புதல் வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். மேலும் மகளிர் உரிமை தொகை திட்டம் கர்நாடகா, மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த மாநிலங்களில் எல்லாம் 1,500 ரூபாய் பெண்களுக்கு வழங்கப்படுகிறது. இந்த திட்டத்திற்கு முன்னோடியாக தமிழக அரசு செயல்படுகிறது. ஆனால் தமிழ்நாட்டில் 1000 ரூபாய் தான் வழங்கப்படுகிறது. இப்படிப்பட்ட நிலையில் தான் தமிழ்நாட்டில் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் வழங்கப்படும் தொகை அடுத்த வருடம் பட்ஜெட்டில் உயர்த்தப்படலாம் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. ரூபாய் 1,500 முதல் 2,000 வரை இந்த தொகை உயர்த்தப்பட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. நன்றி, வணக்கம்.